நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டினேஷன் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். நட்சத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு விஷயம்னாலும் உடனே பஞ்சாங்கத்தை பாரு, தேதியை குறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பஞ்சாங்கம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். அந்த பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னா 5 சேர்ந்தது தான் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை, நம்ம பிறந்த நட்சத்திரம், நம்ம பிறந்த திதி, யோகம், கரணம், இந்த 5ம் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம். நம்ம யாரையாவது பார்த்தா கூட நம்ம என்ன கேட்போம், நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அந்த அளவு நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அந்த நட்சத்திரம்னா என்னங்க, ஏங்க நமக்கு அந்த நட்சத்திரம், குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்திருக்கு, நான் ஏங்க அஸ்வினியில் பிறந்திருக்கேன், அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்த அன்னைக்கு வானத்தில் ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தலை வடிவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த அன்னைக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க. அந்த நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி. அந்த நட்சத்திரம் தோன்ற நாளில் நீங்கள் பிறந்த நாள் உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்குங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. 27 நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம், ஆக 108 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. இது 12 ராசிக்குள்ள அந்த 108 பாதங்களையும் அடக்கிடுறாங்க. இப்போ நான் இந்த நட்சத்திர பலனை நான் எப்படிங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டால், 3 நட்சத்திரம், ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 நட்சத்திரம் ரொம்பவே முக்கியமான நட்சத்திரம். என்ன நட்சத்திரம் அப்படின்னா விதி, மதி, கதி. நம்மளோட விதியை தீர்மானிக்கிறது, நம்மளோட மதியை தீர்மானிக்கிறது, நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற கதியை சொல்கிறது. இந்த 3 நட்சத்திரமும் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 3 நட்சத்திரத்தையுமே நம்ம பார்க்கணும். எந்த 3 நட்சத்திரங்க அப்படின்னா, நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம், அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் நிற்கிறாரு, உங்கள் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, உங்கள் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, இந்த 3ம் சேர்ந்து தான் உங்களோட தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ 27 நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்லும்போது, உங்களோட சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம், லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம், லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கான பலன்களையும் கேளுங்க. அந்த 3 நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன், வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த யோகங்கள் கிடைக்கும். இப்போ நட்சத்திரங்களை வரிசையாக நம்ம பார்க்கலாம். நட்சத்திரங்களோட வரிசையில் இப்போ நம்ம உத்திர நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போங்க. உத்திர நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரங்க. அது சூரியனோட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. சூரியனோட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரங்க. இந்த 3 நட்சத்திரமும் சூரியனோட நட்சத்திரம். இந்த சூரியனோட நட்சத்திர வரிசையில் 2வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இது சிம்ம ராசியில் இருக்கவங்க, கன்னி ராசிலையும் இருக்கவங்க. சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தோட முதல் பாதமும், கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் 3 பாதம் கன்னிலையும், ஒரு பாதம் பார்த்திங்கன்னா சிம்மத்துலேயும் இருக்குது. இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்திர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியன் ப்ளஸ் சூரியனோட ஆதிக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சூரியனோட தன்மை இவங்களுக்கு ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும். சூரியன் ஜாதகத்தில் ஆட்சியாவோ உச்சமாகவோ இல்லை நல்ல இடங்கள்ல இருந்தாலோ. இதே அடுத்தது உத்திரம் 2, 3, 4 காரங்களுக்கு சூரியனோட தன்மையும் புதனோட தன்மையும் இருக்குங்க. நிறைய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. நிறைய மருத்துவர்கள் பார்த்தாலும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இந்த உத்திர நட்சத்திரம் 2 நட்சத்திர தொகுதியை கொண்டதுங்க. இதில் உத்திரம் எப்படி ஒரு வீட்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் தாங்கி நிற்கிதோ ஒரு உத்திரம், அது மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்த உத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குடும்பத்தோட பொறுப்பை முழுசாக எடுத்துக்கோங்க. அந்த உத்திரம் வீட்டை தாங்குற மாதிரி இந்த உத்திரம் குடும்பத்தை தாங்கி நிற்குங்க. அந்தளவு பொறுப்பு மிக்கவங்க இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருக்கும். நல்ல அறிவு திறன்
கல்வி அறிவு இவங்களுக்குள்ள இருக்குங்க. மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவாங்க. உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிற திறமை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதுங்க. வெள்ளை மனசு இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கோபம் டக்குன்னு வருங்க. அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்திரம் பார்த்திங்கன்னா கோபம் அதிகம் வரும். ஆனால் அவங்க கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. உடனே அந்த கோபத்தை வெளியே காமிச்சிடுவாங்க. அடுத்த நிமிஷத்தில் அந்த விஷயத்த மறந்துடுவாங்க. இந்த அளவு ஒரு தூய்மையான உள்ளம் அந்த உத்திரம் நட்சத்திரத்துக்கு இருக்குங்க. அதே மாதிரி ஒரு தப்பு ஒருத்தங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை ஆன் த ஸ்பாட்டில் சொல்லி சரி பண்ணிடுவாங்க. திரும்ப நீங்கள் அன்னைக்கு அப்படி பண்ணீங்கள, நீங்கள் அன்னைக்கு இப்படி பண்ணீங்கள அப்படின்னு குத்தி காட்டி பேசக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா ஸ்பாட்லேயே தப்பை சுட்டு காட்டி அப்பயே அதை வந்து சரி பண்ணிடுவாங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு சிந்தனை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்களுக்கு முற்கால வாழ்க்கையை விட பிற்கால வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சுய கௌரவம் இவங்களுக்கு வந்து உயிர் மாதிரிங்க. கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. பேர் புகழோட வாழணும்னு நினைப்பாங்க. ஒரு இடத்துல இவங்க லீடராக இருக்கணும்னு நினைப்பாங்க. வெறும் லீடராக இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் கிடையாதுங்க. அதுக்கான குவாலிட்டியையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்குவாங்க. நம்மளை மாதிரி தானே அடுத்தவங்களுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. சமூக சேவையில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். பிளட் டொனேட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய டொனேஷன் விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அடுத்தவங்களோட மனசு புண்படுற மாதிரி ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. ரொம்ப கோவம் அதிகம் வந்தால் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அடுத்தவங்களோட மனசு நோகிற மாதிரி பேசுவாங்க. குடும்பத்துக்கிட்ட வந்து ரொம்ப குடும்பமாகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும் ரொம்ப பாசமாக நடந்தக்கூடியவங்க இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க. இவங்க வீட்டுக்கு முன்னாடி அரளிச்செடி வளர்த்துறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திர பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப அமைதியானவங்களா, எளிமையானவங்களா, ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு சட்டம், நாம் இப்படி தான் வாழணும், நம்ம குடும்பம் இப்படி தான் இருக்கணும், நம்ம குழந்தைங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இவங்களா ஒரு சட்டம் போட்டுக்கிட்டு அந்த சட்டப்படி இவங்க நடப்பாங்கங்க. குழந்தைகளாலும் கணவராலும் அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவங்க இந்த உத்திர நட்சத்திர பெண்களாக இருப்பாங்கங்க. இவங்க எந்த மாதிரியான தொழில் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து சயின்டிஸ்டாக இருப்பாங்க. மேக்ஸில் நிறைய நல்ல விஷயங்கள், பிரில்லியன்ஸாக இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, எம்பிஏ படித்தவங்க, நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, சுகாதாரத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்க இதில் இருப்பாங்க, பத்திரப்பதிவு, லாஸ் சட்டம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, டிசைனிங், அது இல்லாமல் கமிஷன் பேஸ்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இந்த உத்திர நட்சத்திரத்தில் வந்து வருவாங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணுங்க. இவங்க டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஷேர் மார்க்கெட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். இந்த விஷயத்தில் இவங்க தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி பத்திரப்பதிவு அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க ஃபேக் ஐடி அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாதுங்க. கவர்மெண்ட்டுக்கு பொய் தகவல் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இந்த உத்திர நட்சத்திரத்தில் இருக்கவங்க மாட்டிக்குவாங்க. இந்த உத்திர நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு வீட்டில் கன்னிப்பெண் சாபம் இருக்குங்க. அதாவது பெண் குழந்தை பிறந்து திருமணத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க. அவங்களுக்கு உரிய வழிபாட்டு முறை செய்யாமல் இருக்கிறவங்க வந்து இந்த உத்திரம் நட்சத்திர வீட்டில் இருப்பாங்கங்க. அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ரொம்பவே இந்த வழிபாடு நல்லது பண்ணுங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. திருநங்கைகளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லியும் ஒரு 2 பேஜாவது ஒரு புக் எடுத்து வச்சு படிங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த உங்களுக்கான திசை முதல் திசையாக வர்றது சூரிய திசைங்க. அது 6 வருஷங்க. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அதாவது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளோட அப்பாவுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து 2வது சந்திர திசை 10 வயசு வரைக்கும் 10 வருடங்கள். அடுத்து வந்து செவ்வாய் திசை 7 வருஷங்க. ராகு திசை 18 வருஷங்க. இந்த ராகு திசையில் நிறைய உத்திர நட்சத்திரக்காரங்க படிச்சுட்டு வேலைக்காக உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இல்லை வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து குரு திசை 16 வருஷங்க. சனி திசை உங்களுக்கு 19 வருஷம். புதன் திசை 17 வருஷங்க. இதெல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திசைகள்ங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்,
எந்த மரங்களை வளர்க்கணும், எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், எதை தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களுக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா ஐயப்பனும் சூரியனுங்க. ஐயப்பன் வழிபாடு, சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் டெய்லியும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய வழிபாடு. குறிப்பாக வந்து ஓம் சூர்யாய போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற வரைக்கும் போதும்னு மனசு சொல்கிற வரைக்கும் அந்த சூர்யாய போற்றி சொல்லிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும். அதாவது சூரிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்ம பலத்தை அதிகரிக்குங்க. அதனால் உங்கள் மனசையும் தைரியமாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான மரம் அப்படின்னா அது மரம் கிடையாதுங்க, அலரி செடி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது 5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய செடி. இது இட வசதி இருந்தால் வளர்த்தலாம், இல்லைன்னா அது இருக்க இடத்துல போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வர்றது அந்த மாதிரி நல்லதுங்க. உங்களுக்கான பறவையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான பறவை கிழுவை. கிழுவைன்னு போட்டிங்கன்னா கூகுளில் வரும். அந்த பறவையை அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கான விலங்கு எருதுங்க. எருது வளர்த்துற இடத்துக்கு போகிறது, அந்த எருதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது, தீவனம் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா கதம்பம். நிறைய பூ சேர்ந்து கட்டின மாதிரி இருக்கும் இல்லைங்க, அந்த கதம்பப்பூ, செந்தாமரை பூ, இது ரெண்டும் உங்களுக்கான பூ. இந்த பூவை போயிட்டு உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலில் இஷ்ட தெய்வத்துக்கு படைச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கான உணவு அப்படின்னா புளியோதரைங்க. புளியோதரையை நீங்கள் சாப்பிட்றது, உங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு புளியோதரை உணவை தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான பலகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வடகம் இருக்குது பார்த்தீங்களா, இலையில் இருக்கக்கூடிய வடகம் வந்து உங்களுக்கான பலகாரம். அதை வந்து நீங்கள் சாப்பிட்றது, தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான பழம் ஃப்ரூட் என்னன்னு கேட்டால் மாதுளம்பழம், ஆரஞ்சு பழம் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதும் அதை தானம் பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடம், எந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க அப்படின்னா நீர் தேக்கம் இருக்க இடம், இல்லைன்னா நீர் பெருசாக நீர் தொட்டி கட்டி வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது நல்லதுங்க. சரி, எங்களுக்கான நட்சத்திர கோவில் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர், லால்குடி திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கப்புறம் திருவாரூரில் ஸ்ரீ கரவீரநாதர் கோவில், அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வர்றது நல்லது. இந்த மாங்கல்யேஸ்வரம் ஸ்ரீ கரவீரநாதரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர கோவில். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா திருவேற்காடில் இருக்கக்கூடிய சிவன், திருவக்கரையில் இருக்கக்கூடிய பெருமாள், திருசெங்கோட்டான்குடியில் இருக்கக்கூடிய கோவில் மகாலட்சுமி கோவில். இது உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அல்லிப்பூ, மருத மரம், தேனி, நொங்கு, ஆரஞ்சு பழம், மந்தாரை பூ இதெல்லாம் பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய சின்னங்கள் அப்படின்னா சிவனும் சக்தியும் இணைஞ்ச மாதிரி இருக்கிற படத்தை உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது, இல்லை உங்கள் விசிட்டிங் கார்டில் வச்சுக்கிறது, அப்புறம் பசுமாடோட உருவத்தை, கழுவு உருவத்தை நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா சீ ப்ளூ கலருங்க. இது வரைக்கும் நட்சத்திரத்துக்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. இந்த நட்சத்திரத்துக்கு நான் சொன்ன குணாதிசயங்கள் அப்படியே மேட்ச் ஆகுமா அப்படின்னா அதில் பார்க்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குங்க. அந்த உங்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவர் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, இல்லை வக்ரம் ஆயிட்டாரா, இல்லை அருமையான நல்ல இடங்கள்ல இருக்காரா, இல்லை மறைவு ஸ்தானங்களில் இருக்காரா, பகைப்பெற்று இருக்காரா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா தான் நான் சொன்னக்கூடிய குணாதிசயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. இதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.